தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு பிறகு மூடப்பட்ட மணல் குவாரிகளை மீண்டும் திறக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்பட்டு அமலாக்கத்துறை மூடப்பட்ட மணல் குவாரிகளில் 10 முதல் 12 குவாரிகளை மீண்டும் திறக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இது குறித்த அறிவிப்பு வெகு விரைவில் வெளியாகும் என்றும் ஊடகங்களில் செய்தி வெளியாகிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் சுற்றுச்சூழலை சீர்குலைப்பது, மணல் கொள்ளையை ஊக்குவிப்பது என இரட்டை தீமைகளை எழுப்புவதை மணல் குவாரிகள் என்பதை அறிந்தும் அவற்றை திறக்க அரசு முடிவு செய்திருப்பது அறிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு முன் மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்தன. பெருந்தொற்று காலத்தில் அனைத்து மணல் குவாரிகளும் மூடப்பட்டன. அதன் பின் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் காவிரி, கொள்ளிடம், வைப்பாறு, வெள்ளாறு உள்ளிட்ட 9 ஆறுகளில் மொத்தம் 25 மணல் குவாரிகள் திறக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றில் 23 குவாரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்தன. அடுத்த ஓராண்டுக்குள்ளாகவே மணல் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்பட்டதாகவும் அதன் மூலம் கிடைத்த பணம் சட்டவிரோதமாக பரிமாற்றப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட குவாரிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதன் பிறகு